ஃபர்ஸ்ட் அப்பா தந்தை பெரியார் அவர்கள் வேடத்தில் நடிக்கிறாருன்னு சொன்னோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பொதுவாக என்ன மாதிரி இருக்கிற எல்லா வாரிசு நடிகர்களுக்குமே என்ட்ரி ஈஸியாக கிடைக்கும். ஒரு ஆர்டிஸ்டோட சொன்னால் ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம் எங்கள் அப்பாவோட கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. என்னோட சினிமா கரியரில் ஒரு படமாக டைரக்ட் பண்ணணும், அது இப்போதைக்கு இருக்காது. பட்டு விஜய் சாரே ஆழ்தோட்ட பூபதி சாங் ஆடுறப்போ ரொம்பவே ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா கூட ஆடுறது சிம்ரன் மேடம். சூப்பர் ஃபிகர், அழகான பொண்ணு அப்படிங்கிறது எல்லாமே பார்க்குறவங்க மனசை பொறுத்தது தான். ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தப்போ த்ரூ அவுட் ஃபஸ்ட் ரேங்க் தான் வாங்கிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா கொஞ்சம் என்னை நல்லா மோட்டிவேட் பண்ணி படிக்க வச்சாங்க. காலேஜ் டைமில் ரொமான்ஸ்னு எதுவும் கிடையாது. இன்ஃபேக்ட் நான் உண்மையை சொல்லணுன்னா இது வரைக்கும் நான் யாரையும் லவ் பண்ணதுலாம் கிடையாது. உலகம் முழுவதும் உள்ள குமுதம்.com நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நட்புக்கு இலக்கணம்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் தான். ஏன்னா நான் குறிப்பிட்டு யாரோட பேரையும் நான் மென்ஷன் பண்ணல. பொதுவாக அது இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை என்னோடய காலேஜ் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே என்னோடய ப்ளஸ் பாயிண்ட்ஸை எந்தளவுக்கு சுட்டி காட்டுறாங்களோ அதே மாதிரி மைனஸ் பாயிண்ட்ஸையும் எடுத்து சொல்லிடுவாங்க. ஸோ அந்த வகையில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் நட்புக்கு இலக்கணம்னு நான் சொல்லுவேன். அப்பாவை பற்றி சொல்லணுன்னா ஆஸ் அன் ஆக்டர் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எந்த ஒரு ரோல் கொடுத்தாலும் ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். ஆஸ் அ ஃபாதர் அவரை பற்றி சொல்லணுன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே சீரியஸாக எடுத்துக்க மாட்டார். ரொம்ப ஜோவியல் டைப், ஜாலியாக தான் கலாய்ச்சிக்கிட்டே இருப்பார். அண்டு எதுக்குமே நோங்கிற மாதிரி சொல்லவே மாட்டார். எதுவாக இருந்தாலும் இது இப்படி பண்ணால் இந்த மாதிரி விளைவுகள் ஆகும், அப்புறம் இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவார். ஸோ ஒரு ஃபாதருங்கிறத விட நல்ல ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம் அவர். இல்லை, அதாவது ஹீரோவாக அறிமுகம் கிடச்சது ரொம்ப ஈஸியாக கிடச்சிருச்சு. அதாவது முதல் படத்துலேயும் நான் ஹீரோவாக தான் பண்ணேன். ப்ளஸ் அது ஒரு நல்ல ப்ராஜெக்டும் கூட. ஏன்னா ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு தெலுங்கு படத்தோட ரீமேக் அது. அண்டு பொதுவாக என்ன மாதிரி இருக்கிற எல்லா வாரிசு நடிகர்களுக்குமே என்ட்ரி ஈஸியாக கிடைக்கும். பட் அதை தக்க வச்சுக்கிறது இன்னும் மற்ற ஹீரோஸ் மற்ற புதுமுகங்களை விட அதிகமாக போராடணும். ஏன்னா கம்பேரிசன் இருக்கும். ஒரு ஆர்டிஸ்டோட சொன்னால் ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம் எங்கள் அப்பாவோட கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. அதே மாதிரி ஒரு டைரக்டரோட சொன்னால் இருந்தாலும் கூட எதிர்பார்ப்பு எப்போவுமே அதிகமாக இருக்கும். ஸோ எங்களை மாதிரி ஹீரோஸ் என்ட்ரி ஆகிறது ஈஸி, பட் அதை தக்க வச்சுக்கிறதுக்கு இன்னும் அதிகமாக போராடணும். ஹார்ட் ஒர்க் பண்ணணும் எதுவாக இருந்தாலும். அண்டு நம்ம சூஸ் பண்ணுற ஸ்கிரிப்ட்ஸை கரெக்டாக சூஸ் பண்ணணும். நம்ம அந்த கேரக்டர் சூட் ஆகுமா, இல்லை அப்படியே சூட் ஆகாமல் இருந்தாலும் கூட சூட் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எந்த மாதிரி அந்த லுக்ஸை மாற்றிக்கணும் அப்படிங்கிறத ஹோம் ஒர்க் பண்ணி அந்த சப்ஜெக்ட் மேலே ஃபுல் கான்ஃபிடன்ஸ் வச்சு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணாலே போதும். நம்மளுக்குன்னு ஒரு இடம் கிடைக்கும். அது ஃபஸ்ட் பிளேஸாக செகண்ட் பிளேஸாலாம் சொல்ல முடியாது. நம்மளுக்குன்னு ஒரு நல்ல பிளேஸ் கிடைக்கும் சினிமாவில். காதலிக்கிற 5 விஷயங்கள்னால் பொதுவாக சினிமா அண்டு எல்லாமே சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறையா இருக்குது. என்னோடய ஃபேமிலி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் எல்லாத்துக்கும் மீறி என்னோடய ஃபேன்ஸ், இவங்க எல்லோரும் லவ் பண்ணுறதுன்னு சொல்லலாம். 5 ஆசைகள்னால் சினிமாவில் ஒரு பெரிய ஹீரோவாக எப்போவுமே நிலச்சி நிற்கணும். அண்டு நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரோல்ஸ் பண்ணணும். கண்டிப்பாக என்னோடய சினிமா கரியரில் ஒரு படமாக டைரக்ட் பண்ணணும், அது இப்போதைக்கு இருக்காது. பட்டு டெஃபினட்டாக ஃப்யூச்சரில் இருக்கும். அண்டு என்னை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலி மெம்பர்ஸ், என்னோடய ஃபேன்ஸ் எல்லாருக்கும் நல்ல ஒரு ஹாப்பி லாங் லைஃப் இருக்கணும். அவ்வளோதான். அப்புறம் எல்லாருக்கும் இருக்கிற சாதாரண ஆசைகள் தான், கார் வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி. மாற்றிக்கணுன்னா என்னோடய பர்சனல் லைஃப் கேரக்டரில் கொஞ்சம் சம்டைம்ஸ் முன்கோபம் ஜாஸ்தி வரும். அதை மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். பூவிழி வாசலிலே படம் ரீமேக் பண்ணுங்கிற ஆசை இருக்குது. ஏன்னா அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டெஃபண்டம் குழந்தை கூட பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அந்த மாதிரி நடிக்கிறதுக்கான ஸ்கோப் நிறையா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த படம் ஒரு எக்ஸலண்ட் ஸ்கிரிப்ட். அதாவது ஒரு சாஃப்ட் க்ரைம் ஸ்டோரின்னு சொல்லலாம். யூஸ்வலாக க்ரைம்னால் கொஞ்சம் ஆக்ஷன் ஓவர் டோஸாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் சாஃப்டான ஒரு க்ரைம் சப்ஜெக்ட்னு சொல்லலாம். ஸோ அது பண்ணணுங்கிற ஆசை இருக்குது. அண்ட் ஜென்ரலாக குழந்தைகளோட நடிக்கிறப்போ அது ஒரு புது அனுபவமாக இருக்கும். அண்டு அந்த மாதிரியான படங்கள் மக்கள் விரும்பியும் பார்ப்பாங்க. ஸோ பூவிழி வாசலில் ரீமேக் பண்ணுங்கிற ஆசை இருக்குது. அந்த கேள்வியை பலமுறை என்கிட்ட கேட்டு பலமுறை நான் அதுக்கு பதில் சொல்லியாச்சு. இருந்தாலும் திரும்பவும் சொல்கிறேன், நான் பொதுவாக யார்கிட்ட காரியம் ஆகணுமோ அவங்க செல்லமாக இருப்பேன். சூப்பர் ஃபிகர்னால் நிறையா சூப்பர் ஃபிகருங்க இருக்காங்க. அதில் குறிப்பிட்ட எக்ஸாம்பிள் சொல்கிறது கஷ்டம்.
சூப்பர் ஃபிகர் அழகான பொண்ணு அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்க்குறவங்க மனசை பொறுத்தது தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட் மாதிரி இருக்கும். ஸோ குறிப்பிட்டு சொல்ல முடியாது. எனக்கு நிறைய பேரை பிடிக்கும், நிறைய பேரை சைட் அடிச்சிருக்கேன். அதில் குறிப்பிட்டு சொல்கிறது ரொம்ப கஷ்டம். ஆஸ் அன் ஆர்டிஸ்ட்டாக இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா படிப்பில் கில்லாடின்னு சொல்லலாம். ஏன்னா நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தப்போ த்ரூ அவுட் வந்து ஃபஸ்ட் ரேங்க் தான் வாங்கிட்டு இருந்தேன். அது காரணம் வந்து எனக்கு அந்தளவுக்கு சூப்பர் பிரெயினி அப்படிலாம் சொல்ல வரல. எங்கள் அம்மா கொஞ்சம் என்னை நல்லா மோட்டிவேட் பண்ணி படிக்க வச்சாங்க. அது ஒரு ரீசன் சொல்லலாம். அண்டு வேறு நிறைய விஷயம் சொல்லலாம். அந்த டக்குன்னு ஞாபகம் வராது இல்லையா. கண்ணாடி முன்னாடி நிற்கிறப்ப என்ன ஃபீல் வரும்னா, குறிப்பிட்ட எந்த ஃபீலும் வராது. தலை கலைஞ்சாலும் தலை சீவணும்னு தோணும். ட்ரெஸ்ஸு நல்லா இல்லைன்னா ட்ரெஸ்ஸு மாற்றணும்னு தோணும். அவ்வளோதான். இப்போ இருக்கிற லீடிங் ஹீரோயின்ஸ் எல்லாத்தோடய நடிக்கணும்னு ஆசை இருக்கு. நல்ல குத்து டான்ஸ் பண்ணணுன்னா நம்மளுக்கு போட்டி ஆடுற ஹீரோயின் வந்து நல்லா ஆடணும். அதுதான் மெயின். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சாரே வந்து ஆழ்தோட்ட பூபதி சாங் ஆடுறப்போ ரொம்பவே ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா கூட ஆடுறது வந்து சிம்ரன் மேடம். அவங்க வந்து கொஞ்சம் ஏமாந்தாலும் கூட எக்ஸ்பிரஷன்ஸ்லேயும் சரி மூமெண்ட்லேயும் சரி தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ ரொம்ப போட்டியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ஆடுற ஹீரோயின் யாராக கூட ஆடுறப்போ தான் அந்த ஒரு போட்டி வரும். ப்ளஸ்ஸுங்கிறது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சினிமாவில் என்ட்ரி ஈஸியாக கிடச்சிது. ஏன்னா ஏதோ ஒரு புதுமுகத்தை போடுறத விட ஒரு ஆர்டிஸ்டோட சன்னு நடிக்க வச்சா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் பெட்டராக இருக்கும் தான் எனக்கு ஸ்டூடெண்ட் நம்பர் 1 படம் கிடச்சிது. அதே மாதிரி ஆடியன்ஸ் மத்தியிலையும் வந்து யாரோ ஒருத்தரை பார்க்குறத விட ஒரு ஆர்டிஸ்டோட சன்னை பார்க்குறதுனா அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த வகையில் ப்ளஸ்ஸாக இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் நான் அப்பாவோட சேர்ந்து நடித்த படங்கள்லாம் வந்து அவர் கூட போட்டு நடித்த அனுபவத்தில் எனக்கு வந்து என்னோடய திறமைகளை வளர்த்திக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கம்பேரிசன். நம்ம சாதாரணமாக நல்லா பண்ணோம்னா பத்தாது, ரொம்ப நல்லா பண்ணால் தான் வந்து அது எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஸோ அது ஒரு மைனஸ்ன்னு சொல்ல முடியாது, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணணும். காலேஜ் டைமில் ரொமான்ஸ்னு எதுவும் கிடையாதுங்க. இன்ஃபேக்ட் நான் உண்மையை சொல்லணுன்னா இது வரைக்கும் நான் யாரையும் லவ் பண்ணதுலாம் கிடையாது. அதுதான் உங்களுக்கு நம்பருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். பட் என்னமோ அந்த சைடில் மைண்டு போகலை. ஏன்னா ஃப்ரம் சைல்டுஹுட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷேர்வுட் ஹாலுங்கிற ஸ்கூலில் படித்தேன். அங்கே வந்து கோஎஜுகேஷன் தான். கூட படிக்கிற பொண்ணுங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக சின்ன வயசுலேருந்து எல்லோரும் பழக்கம் இருக்கிறதுனால அந்த ஒரு எண்ணமே வரல. அந்த 11th 12th அண்ட் லயோலா காலேஜ் 11th 12th டான் பாஸ்கோவில் படித்தேன். அதுக்கப்புறம் லயோலா காலேஜ். ஸோ அந்த காலகட்டத்திலலாம் வந்து எனக்கு அப்போ தான் சினிமாவில் நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்த டைம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் சிந்தனைங்க அதில் இருந்ததுனால இது வரைக்கும் யாரையும் லவ் பண்ணல. அதுக்குன்னு லவ்லாம் பண்ண மாட்டேன், லவ் மேரேஜ் தப்பு அப்படின்லாம் சொல்ல வர கிடையாது. எனக்கு ஃபஸ்ட்டு அப்பா தந்தை பெரியார் அவர்கள் வேடத்தில் நடிக்கிறாருன்னு சொன்னோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து என்னென்னா அந்த கேரக்டருக்கு அப்பா பொருந்துவாரா, ஏன்னா ஹைட் டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் அப்பா வந்து எப்படி இருப்பாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும், தந்தை பெரியார் அவர்கள் எப்படி இருப்பாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்பாவை வந்து எப்படி தந்தை பெரியாரை எப்படி இப்போ மக்கள் ஒத்துக்க போகிறாங்க, சத்யராஜா தானே பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு பயம் எனக்கு இருந்துச்சு. பட் படம் பார்த்தப்போ அந்த ஃபீலிங் எங்கேயுமே இல்லை. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு 2 ரீல் வேணால் உங்களுக்கு பார்க்குறப்ப அப்பாவை பார்க்குற மாதிரி இருக்கும். பட் அந்த கெட்டப்பில் சேஞ்ச் ஆக வந்து அந்த கெட்டப்பும் சரி அவரோட பர்ஃபார்மன்ஸும் சரி டோட்டலாக வந்து சத்யராஜுங்கிற நடிகரை வந்து மறக்கடிச்சிருச்சு. ஸோ அந்த வகையில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ட் ஆரம்பத்தில் வந்து எனக்கு அப்பாவுக்கு வந்து அவரோட ஒரு ட்ரீம் கேரக்டர் நடிக்கிறாருங்கிற ஒரு சந்தோஷம் தான் இருந்துச்சு. நான் படம் பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து இவ்வளோ பெரிய ஒரு லீடர் சம்மந்தப்பட்ட படம் வந்து வெளியே வந்திருக்கு, அவரை பற்றி நிறைய விஷயங்கள் மக்கள் தெரிஞ்சுக்க போகிறாங்கன்னு நினச்சி இன்னும் பெருமைப்பட்டேன். இத்தனை நேரம் இந்த ப்ரோக்ராம் எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நான் வந்து அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது. பட் என்னோடய ஆசை என்னென்னா வந்து இன்றைக்கி தமிழர்கள் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகம் பூரா இருக்கீங்க. பொதுவாக சில பேர் சொல்லுவாங்க தாய்நாட்டை விட்டுட்டு வந்து வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்கிறதுலாம் தப்பு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் சொல்ல கிடையாது. ஏன்னா என்றைக்குமே வந்து தமிழர்கள் வந்து எங்கே இருந்தாலும் தமிழை முன்னேறினா தான் வந்து தமிழ் முன்னேறும். ஸோ எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். நீங்கள் வந்து வெளிநாடுகளில் வந்து நீங்கள்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்களாம் முன்னேறினா அது வந்து நம்ம நாட்டுக்கும் நம்ம தமிழர்களுக்கும் பெருமை சேர்க்கும். ஸோ அவ்வளோதான், மற்றபடி வேறு எந்த விஷயமும் இல்லை. இந்த பேட்டியை என்ஜாய் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா அதே மாதிரி இனிமேல் நான் பண்ண போகிற படங்களையும் என்ஜாய் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.